ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு 9வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 8 கிளாஸஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி ஆட்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ராஜாஜி ஆட்சி நம்ம ஆல்ரெடி 1937லேருந்து 39 வரைக்கும் இவர் சிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ அந்த 39ல் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியன்ஸ் எல்லாம் அவங்களோட பர்மிஷன் எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால இவங்க காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து பதவி விலகி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அரசியல் ஆட்சி தலைவனுக்கு சரியான நேரத்தில் பதவியிலிருந்து விலக தெரிய வேண்டும், இல்லாவிடில் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லி சி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ ராஜகோபாலன் இவர் 1878 டிசம்பர் 8 தருமபுரி மாவட்டத்தில் ஒசூருக்கு பக்கத்தில் இருக்க தொரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி ஐயங்காரும் சிங்காரம்மாள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு 3வது மகனாக இவர் பிறக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவரோட ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தொரப்பள்ளி ஒசூரில் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு பெங்களூர் மத்திய கல்லூரியில் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில் தான் சட்டப்படிப்பு அப்படிங்கிற முடிக்கிறாரு. இவர் ஒரு லாயர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தன்னோட 21வது வயதில் தான் அலமேலு மங்கம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ இவரோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா அலமேலு மங்கம்மா. இவருக்கு இவரோட பெயர் எப்படியெல்லாம் அழைக்கப்படும் அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், சிஆர் ராஜாஜி, சேலத்து மாம்பழம் அப்படிங்கிறதெல்லாம் இவரை வழங்கக்கூடிய பெயர்கள். அண்ட் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அடுத்தது அரசியல் ஆர்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1900லேருந்து 1919 ஸோ எல்லா தலைவர்களுமே அந்த ஒரு விடுதலை போராட்டம் அரசியலுக்குள்ளே வர்றது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம மெயினாக பார்க்கணுன்னா 1919 காந்தியோட உரையை கேட்டதுக்கப்புறம் தான் மேக்சிமம் ஆஃப் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள அரசியலுக்குள்ளே வராங்க. ஓகே, இப்போது ராஜகோபாலாச்சாரி சேலத்தில் வக்கீல் தொழில் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த டைமில் தான் இவரோட கவனம் எங்கே போகுது அப்படின்னா சுதேசி இயக்கம். ஓகேவா? ஸோ வங்காள பிரிவினை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1905 இல்லையா? ஸோ கர்சன் பிரபு 1905 தான் இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஜூலை 19 அனௌன்ஸ் பண்ணி அக்டோபர் 16 அஃபீஷியலாக அது வங்காளம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. ஸோ இது நமக்கு தெரியும். இந்த டைமில் தான் ஒரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வஉசி ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இவங்களோட சேர்ந்து 1906 கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி செஷன். ஓகேவா? ஸோ அப்போ 1906 கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி செஷனுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் 2 ஐஎன்சி செஷனில் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அதுவும் இயர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாலகங்காதர திலகர் எழுப்பிய சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது. ஸோ இது எக்ஸாக்டாக இயர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1897 தான் இவர் இந்த முழக்கம் அப்படிங்கிறத முழங்குவார் பாலகங்காதர திலகர். ஸோ இது ராஜகோபாலாச்சாரியை மிகவுமே கவர்ந்துச்சு. அதே மாதிரி பாரதியோட நாட்டுப்பற்று பாடல்களும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைமில் தான் 1906 தான் என்ன ஆகுது அப்படின்னு வஉசி பிரிட்டிஷுக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இல்லையா எஸ்எஸ்என்சி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை வாங்கி கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில விடுவார். அண்ட் இதுக்காக 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை திரட்டி அதை நிறைய பேருக்கிட்டேருந்து அந்த ஷேரெல்லாம் வாங்கி பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இவரோட நகர்மன்ற சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் சேலத்தில் தான் வக்கீலாக இருந்திருப்பார் இல்லையா? ஸோ சேலம் நகரில் நகர்மன்ற உறுப்பினராக 1911 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இவரோட முக்கியமாக இவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தீண்டாமை ஒழிப்பு பணி, அப்புறம் ஹரிஜன் நகராட்சி மன்ற உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்திருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் கல்வி வசதி வளர்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். சமபந்தி சாப்பாட்டை நடத்தி வச்சுருப்பார். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயம் ராஜாஜி மேற்கொண்டதில். ஓகேவா, சமபந்தி சாப்பாட்டு முறையை நடத்தி வச்சுருப்பார். இது இல்லாமல் நகரங்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதும் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ இந்த பணிகளுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வரதராஜலு நாயுடு பற்றி. ஸோ அவர் சார்பாக வழக்கு மன்றத்தில் வாதாடி இருப்பார் 1917. ஸோ 1919 இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சென்னையில் குடியேறி உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக ஆகியிருப்பார். ஸோ பெரியார் இவரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் அப்படிங்கிறதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் ஏதும் இல்லாமல் யார் வீட்டில் யாரும் உணவு அருந்தலாம் அப்படிங்கிற தன்மையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஈவேரா பெரியார் சொல்கிறாரு. அதே மாதிரி ராஜாஜி கலப்பு திருமணத்தையும் ஆதரிச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் நம்ம குழம்பக்கூடிய இடங்கள். ஆனால் இந்த டேட்டாஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பு. ஸோ சென்னைக்கு ராஜாஜி வந்த ராஜகோபாலாச்சாரி காந்தி துவக்கிய ரவுலட் அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. ஸோ வக்கீல் தொழிலை அதோட விட்டுடுறாரு. 1919 மார்ச் 30 அறப்போராட்ட நாளாக அறிவித்த காந்தி சென்னைக்கு வந்தபோது ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், விஜயராகவாச்சாரி, ஸோ இவங்க எல்லாரும் கூட கலந்து ஆலோசித்து அறப்போராட்ட நாளை ஏப்ரல் 6க்கு தள்ளி வைக்கிறாரு. யார்? காந்தி தள்ளி வைக்கிறாரு. ஓகேவா. அதே போல் 1921 ராஜாஜி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதோட பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டிருப்பார். 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் கயா மாநாட்டில் ராஜாஜி கலந்து கொண்டார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாநாடு இல்லையா? ஏன்னா இந்த மாநாட்டோட தலைவராக யார் இருந்திருப்பா? சிஆர் தாஸ் இருந்திருப்பார். ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் தான் நம்ம காங்கிரஸ் அப்படிங்கிறது மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் அப்படிங்கிறது 2 கேட்டகரியாக பிரிஞ்சிருப்பாங்க. மாற்றம் வேண்டுவோர் அப்படிங்கிறவங்க அரசியலில் பங்கு பெற்று அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறவங்க. மாற்றம் வேண்டாதோர் அப்படிங்கிறவங்க இல்லை, நம்ம காந்தியை பின்பற்றி சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணிட்டு அகிம்சை வழியிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னவங்க தான் மாற்றம் வேண்டாதோர். ஸோ இதில் ராஜாஜி காந்தியை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் மாற்றம் வேண்டாதோர் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. 1923 காங்கிரஸ் பிளவுபட்ட போது ராஜாஜி சட்ட மறுப்பு இயக்க விசாரணை குழு உறுப்பினராக இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ அப்போ மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர்னு சொல்லி 2ஆக பிரியுது. இந்த டைமில் தான் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒன்றை தோற்றுவிக்கிறாங்க. ஓகேவா. இப்போ ராஜாஜி 1924ஆம் ஆண்டு திருச்செங்கோட்டுக்கு அருகே உள்ள புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. காந்தி ஆசிரமத்தை திருச்செங்கோட்டில் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ராஜாஜி 1924. ஸோ இந்த 1924 தான் வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டு தலைமை. ஸோ காந்தி ஸ்டார்ட் பண்ண இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ராஜாஜி தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பாக வழிநடத்தினார். ஸோ ரொம்ப முக்கியம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் தலைமை தாங்கி வழிநடத்தினது யாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி தான். ஸோ 1920 நடக்க இருந்த எலெக்ஷன் புறக்கணிக்கணும் அப்படின்னு ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன் இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னிட்டு தான் காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் நின்று இருக்க மாட்டாங்க. அது நீதி கட்சிக்கு ரொம்ப சாதகமாக போய் நீதி கட்சி வெற்றி பெறுறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வந்த கானாட் கோமகனை புறக்கணிப்பு பிரச்சாரம் செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ 1930 ஜனவரி 26 தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட போது ராஜாஜியும் அவரது அணுக்க நண்பர் மதுரை வைத்தியநாத ஐயரும் இக்கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடியதில் பெரும் பங்கு பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு முடிவு லாகூர் காங்கிரஸில் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 தான் அந்த ராவி நதிக்கரையில் கொடி அப்படிங்கிறத ஏற்றி சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் வச்சு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வைத்தியநாதர் ஐயர் வீட்டில் வச்சு அந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது 1937 to 47. ஸோ இந்த 10 வருஷத்தில் ராஜாஜியோட அரசியல் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும். என்னென்னா இவர் 1937 எலெக்ஷனில் தான் ஃபஸ்ட்டாக காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஸோ நின்று நீதி கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க இல்லையா.
ஸோ இதில் மாற்றம் விரும்பாதவராக இருந்தவர் மாற்றம் விரும்புவராக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1937 இவர் சிஎம்மாக ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து அதாவது 1950க்கு முன்னாடி எல்லாம் வந்து மாநில முதல்வரை பிரதமர் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நேற்றே பார்த்துருப்போம். ஸோ ஹிந்தி கற்றுக்கொண்டால் இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ராஜாஜி வந்து ஹிந்தியை கட்டாய பாடமாக அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி நம்பி ஆரூரன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி 1939 ஸோ அக்டோபர் இதில் இந்த டேட் மட்டும் தப்பு, அக்டோபர் 29 டிசம்பர் 22 ஓகேவா. ஸோ அந்த டைமில் தான் வந்து பதவி விலகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பதவி விலகியிருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டே சொன்னேன். அண்ட் சிறையிலேருந்து விடுதலையாகி ராஜாஜி தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை முற்றிலும் மாற்றி கொண்டிருப்பார். எப்படின்னா, பிரிட்டனுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பது பற்றி காங்கிரஸ் மேலத்தோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இவர் எதிர்த்திருப்பார். ஸோ இதுவுமே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தவங்களுக்கு வந்து காங்கிரஸில் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு விதிவிலக்காக ராஜாஜியை மட்டும் காந்தி வந்து ஆதரிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்துருப்போம். இந்த இயக்கத்தை புறக்கணித்தார். தனி சுதந்திர நாடு கோரிய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த டைமில் தான் இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டத்தை சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அப்போது சிஆர் ஃபார்முலா எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டால் இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கானது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த சிஆர் ஃபார்முலா 1944 வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். சிஆர் ஃபார்முலா எதோட ரிலேட்டடானது, இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான ஒரு திட்டம். இப்போது ராஜாஜியோட நடவடிக்கைகள் எல்லாமே காங்கிரஸாருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தருது. ஏன்னா அவர் வந்து மற்ற யாரு கூடயும் ஒட்டாமல் அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து தனியாக பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது 1946. எகெயின் அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வருது. பட் அதில் வந்து அவருக்கு பெருசாக அவர் சிஎம் ஆகிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருப்பார். பட் அது நடந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த டைமில் யார் சிஎம் ஆகுறாங்க, காமராசரோட ஆதரவோடு பிரகாசம் வந்து முதலமைச்சராக இருப்பார். ஸோ பிரகாசம் ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நேற்று வீடியோலையும் பார்த்துருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நேருவுடன் ராஜாஜி. ஸோ ராஜாஜி தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து தேசிய அரசியலுக்கு மாறுறாரு. ஸோ இங்கே அவரோட பாட்சா பலிக்கலை அப்படிங்கிறனால தேசிய அரசியலுக்கு போகிறாரு. நேருவின் இடைக்கால அமைச்சரவையில் நிதி, கல்வி, தொழில் விநியோக அமைச்சராக இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ நேருவோட இடைக்கால அமைச்சரவை தெரியும், 1946 செப்டம்பர் 2 வந்து அமைச்சு அதுக்கு நேரு வந்து பிரதமராக இருந்திருப்பார். ஸோ இந்தியா விடுதலையானப்போ ராஜாஜி நேருவோட ஆதரவோட மேற்கு வங்காள ஆளுநர் பொறுப்பேற்றார். ஸோ நேற்று நம்ம வந்து ஒடிசாவோட ஆளுநராக இங்கே தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த ஒருத்தர் ஆனார்னு பார்த்தோம். அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா. இன்றைக்கி இல்லை செகண்ட் கொஸ்டின். ஆல்ரெடி 1906 ஐஎன்சி காங்கிரஸுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு பிறகு ராஜாஜி சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலாக ஆயிருப்பார். அதாவது சுதந்திர இந்தியாவோட முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டால் அது வந்து ராஜாஜி தான். அப்போது இதுக்கப்புறமா இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கும் ராஜாஜியோட பெயரை பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. பட் என்ன ஆயிருக்கும்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நார்த்தில் பயங்கர ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ அதனால் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக ஆகியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நேரு அழைச்சாரு அப்படிங்கிறதுக்காக தான் அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக அவர் இருந்திருப்பார். ஸோ இவருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நேரு கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் எந்த ஒரு இலாக்காவும் இல்லாத நார்மல் அமைச்சராக இருந்திருப்பார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்ததுக்கு அப்புறமா 10 மாத காலம் இந்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் ராஜாஜி இருந்திருப்பார். பட் அந்த டைம்லையும் நேருவுக்கும் ராஜாஜிக்கும் வந்து ஒத்து போக முடியாமல் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கிடையே ஏற்பட்டனால ராஜாஜி இப்போது காங்கிரஸ்லேருந்து வெளியே வர்றாரு. அமைச்சரவையிலேருந்து விலகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் 1952 to 57 பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியிலேருந்து சென்னை வராரு. ஸோ சென்னை திரும்பி எகெயின் மாநில அரசுக்கு உள்ள வந்து ஒரு சர்ச்சைக்குரிய முதல்வராக தான் பதவி ஏற்கிறார். 52லேருந்து 54 வரைக்கும் இவர் இருக்கார். ஸோ நிலைமையை சமாளிக்க முடியாமல் 1954 ஏப்ரல் 13 பதவி விலகி இருப்பார்.
ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா ராஜாஜி ஏன் பதவி விலகினார் அப்படின்னா இந்த ரீசன் நமக்கு தெரியும். ஸோ குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பார், பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இவர் வந்து பதவியிலேருந்து விலகியிருப்பார். 1954 ஏப்ரல் 13 டேட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இலக்கிய பணிகளில் ஈடுபட்டிருப்பார். என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கல்கி இதழுக்கு ராமாயணம் பற்றி தொடர் கட்டுரைகள், அப்புறம் இதுதான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தொகுக்கப்பெற்று சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பெயரில் வந்து நூலாக வெளிவந்திருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இவருக்கு 1954 பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணி 55 குடியரசு தினத்து அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கையால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ சிஎம் பதவியிலேருந்து விலகியாச்சு, காங்கிரஸை விட்டு விலகி வெளியேறி அவருக்கு அதுக்கு எதிராக செயல்படுறாரு. ஸோ இவரை மாதிரி அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவர் காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதுக்கு வந்து தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா KS வெங்கடகிருஷ்ண ரெட்டியார் அப்படிங்கிறவர் தான் இந்த காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படிங்கிறதுக்கு தலைவராக இருக்கார். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டு காங்கிரஸை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ 1957 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 13 இடங்களில் வென்று இரண்டாவது பெரிய கட்சியாக இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படிங்கிறது 13 இடத்துல வின் பண்ணுறாங்க. ஸோ மக்களவை தேர்தலில் 12 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலை. சென்னையில் வின் பண்ணிட்டாங்க, பட் லோக்சபா எலெக்ஷனில் அவங்களால வின் பண்ண முடியலை. ஸோ இதை வந்து அதுக்கப்புறமா நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ்ன்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட தமிழ்நாட்டிலையும் அதோட பெயர் புகழெல்லாம் மறைஞ்சு போகுது. அடுத்தது முக்கியமானது சுதந்திரா கட்சி. ஸோ ராஜாஜி 1951 ஜூன் 4 முராரி வைத்யா மினோ மசானி அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து சுதந்திரா கட்சி அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் முராரி வைத்யா வந்து சுதந்திர தொழில் முனைவோர் பேரவை அப்படிங்கிற அமைப்போட தலைவராக இருந்திருப்பார். ஸோ மினோ மசோனி அப்படிங்கிறவங்க கம்யூனிசத்துக்கும் நேருக்கும் எதிரியாக இருந்தாங்க. ஓகேவா. ஸோ ராஜாஜி வந்து நேருவோட எதிரிகளை எல்லாம் தன்னோட நண்பர்களாக்கி ஒரு கூட்டணி அப்படிங்கிறத ஒரு எதிர்ப்பு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்களெல்லாம் வந்து சுதந்திர கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க, பட் அது முடியல. சுதந்திரா கட்சி காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட வலதுசாரி மாற்று அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. பட் பெரியார் இந்த வந்து சுதந்திரா கட்சி என்னன்னு சொல்கிறாருன்னா இனநல கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அண்ணாவுடன் ராஜாஜி. ஸோ காங்கிரஸ் மீதான வெறுப்பு வந்ததும் ராஜாஜியோட அரசியல் கண்ணை குருடாக்கி விட்டது. ஸோ ராஜாஜி திராவிட கட்சிகளை இனவாத வெறுப்பின் உருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணாவும் அவரது தம்பிகளும் ராஜாஜியை மாக்கியவல்லி, பிராமண குள்ளநரி இப்படின்னெல்லாம் சொல்லி வர்ணிச்சிட்ருக்காங்க. ஸோ ராஜாஜியோட முதல் எதிரியான கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இருப்பினும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்கு கீழே 2 அரசியல் துருவங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இவர் போய் சுதந்திரா கட்சி 1962 சட்டப்பேரவை தேர்தலில் 94 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் ஒரு அரசியல் சாணக்கியர் இல்லையா, அதனால் இப்போ அவருக்கு எதிரிக்கு எதிரியான கட்சி கூட சேர்ந்துக்கிட்டாரு. ஓகேவா. சேர்ந்துட்டு எப்படியோ போட்டிட்டு ஆனால் 6 இடங்களில் தான் வின் பண்ண முடிஞ்சு. பட் மக்களவை தேர்தலில் இந்த தடவை 22 இடங்களை கைப்பற்றுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ராஜாஜியோட ஹிந்தி எதிர்ப்பு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்தில் அதாவது 1937 ஹிந்தி தான் எல்லாமே. ஸோ ஹிந்தியை வந்து மற்றவங்கெல்லாம் விருப்ப பாடமாக வச்சுக்கலான்னு சொன்னப்போவும் இல்லை கட்டாய பாடமாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு மனப்பான்மைக்கு வராரு. ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹிந்தி ஆதரவாளரான ராஜாஜி 1956 ஜனவரி 28 ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் பெரியார் அண்ணாதுரையோடு சேர்ந்து சைன் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். ஸோ 1957 மொழிகள் கமிஷனின் இந்தி ஆதரவு பரிந்துரைகளை கடுமையாக எதிர்க்கிறாரு. 1958 மார்ச் 8 அகில இந்திய மொழி மாநாட்டில் ஆங்கிலம் எப்படி ஹிந்தி ஆதரவுகளுக்கு அந்நிய மொழியோ அதே போல்
ஹிந்தி பேசாதவர்களுக்கு ஹிந்தி அந்நிய மொழி அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்ணுறாரு. 1965 திமுக சார்பில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கும்ல, அந்த போராட்டத்தையும் ராஜாஜி ஆதரிச்சிருப்பார். ஸோ 1965 ஜனவரி 17 திருச்சியில் சென்னை மாகாண ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினதும் யாருன்னா ராஜாஜி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சி மாநாட்டில் இவர் என்ன சொல்கிறாரு, ஹிந்தியை ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை கிழித்து அரபிக்கடலில் வீச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு 4 ஆப்ஷனை பார்த்தா ராஜாஜியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் நினைப்போம். ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஹிந்திக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். பட் அவர் தான் இதை சொல்லியிருக்காரு, ஹிந்தி ஆட்சி மொழியாக இது பண்ண வழி செஞ்சு அந்த அட்டவணையை வந்து 17வது பகுதியை கிழிச்சி அரபிக்கடலில் வீசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ முக்காலி கூட்டணி. ஸோ ராஜாஜி அவரது 88வது வயதில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 1962 திமுகவோடு உடன் கொண்டிருந்த ராஜாஜி 67 தேர்தலுக்கு கட்சியினுடன் முன்கூட்டியே கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஸோ இதுக்கு வந்து திமுக கம்யூனிஸ்ட் உறவு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் தடையாக இருக்கலை. திமுக, சுதந்திரா, ஃபார்வர்ட் பிளாக் இந்த 3 கட்சியும் சேர்ந்து காங்கிரஸை எதிர்கொள்கிறாங்க. ஸோ காமராசர் இக்கூட்டணியை முக்காலி கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறாரு. 1967 இந்த கூட்டணி வெற்றி பெற்று CN அண்ணாதுரை வந்து சிஎம்மாக ஆகுறாரு. ஸோ எப்படியும் காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ராஜாஜியோட மோட்டிவ் வந்து இதன் மூலமாக நடந்துருது. ஸோ 1967 to 72 என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அண்ணாதுரைக்கு அப்புறமா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மேற்கொண்ட முதல் முயற்சிகளில் ஒன்று தான் என்னென்னா மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியது. ஸோ ராஜாஜி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டைம் சிஎம் ஆனதுமே சேலத்தில் மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஒரு நடைமுறையில் சில இடங்களில் கொண்டு வரப்படுது. உங்களுக்கான கொஷின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராஜாஜி வந்து சில பிளேசஸில் தான் அந்த மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவார். பட் தமிழ்நாடு ஃபுல்லாமே அந்த டைமில், அதாவது சென்னை மாகாணம் ஃபுல்லாமே அந்த மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தது யார் சிஎம்மாக இருந்தப்ப அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். அப்போது கருணாநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதுவிலக்கு கொள்கையை தளர்த்துனதும் ராஜாஜிக்கு வந்து ரொம்பவே ஒரு ஷாக் ஆயிடுது. ஸோ அவர் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, பட் யாருமே கேட்கல. அதனால் இப்போது அவர் அந்த கட்சியோட உறவை முறிச்சுக்கிறாரு. ஓகேவா? ஸோ காமராஜரின் தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸை விட்டு வெளியேறிய அமைப்பு காங்கிரஸுடன் கூட்டு சேர்ந்தார் ராஜாஜி. இப்போ மறுபடியும் போய் அங்கே சேர்ந்தாச்சு. 1971 சுதந்திரா கட்சி அமைப்பு, காங்கிரஸ் ஜனசங்கம், சம்யுக்த சோஷலிச கட்சி இதோட கூட்டணி வச்சுட்டு 1971 எலெக்ஷனில் இந்திரா காந்தி எதிர்த்து போட்டிடுறாங்க. பட் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஓகேவா? ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. 1972 டிசம்பர் 25 94வது வயதில் இவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ இவரோட குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி. அவங்கள காந்தியோட மகனான தேவதாஸ் காந்திக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, ராஜாஜியோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ராஜ்மோகன் காந்தி, தத்துவ மேதையான ராமச்சந்திர காந்தி, மேற்கு வங்க ஆளுநராக இருந்த கோபாலகிருஷ்ண காந்தி. ஸோ இவங்க எல்லாருமே யாருன்னா ராஜாஜியோட பேரன்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவரோட மகனான நரசிம்மன், ஸோ அவரும் அரசியலில் வந்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக கொஞ்ச நாள் பணியாற்றியிருப்பார். அடுத்தது இலக்கியவாதி. ஸோ இவருக்கு ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம், தமிழில் நல்லா பேச எழுத செய்வார். சேலம் இலக்கிய மன்றத்தை தோற்றுவித்தது யாருன்னா இவர் தான். ஸோ தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை துவங்கி வச்சிருப்பார். எப்போ? 1916. ஸோ ராஜாஜியின் சிறையில் தவம், மகாபாரதம் ஆங்கிலத்தில் 1951 வெளியிடப்பட்டிருக்கும். ராமாயணம் 1957, கம்பராமாயணம் ஆங்கில மொழிபெயர்ப்பு, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, பகவத்கீதை, உபநிடதம், சாக்ரட்டிஸ், மார்க்கஸ் அரேலியஸ் இதெல்லாம் தமிழில். ஸோ இது எல்லாமே இவரோட சிறந்த படைப்புகள். அதே மாதிரி ராஜாஜியோட சக்கரவர்த்தி திருமகன். ஓகேவா? ஸோ அந்த நூலுக்கு தான் 1958 சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாடல் வந்து ராஜாஜி எழுதின பாடல். ஸோ இவருக்கும் பாரத ரத்னா 1954
அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ராஜாஜியோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சுதந்திர இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் அமைக்கப்படுவதற்கான அடிப்படை ஆவணமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆவணத்தோட அடிப்படையில் தான் மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்பட்ட அரசாங்கமும் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1951 அக்டோபர்லேருந்து 52 பிப்ரவரி வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தான் சென்னை மாகாண தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்து ஆணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்போ 1952 அந்த 51-52 எலெக்ஷனில் ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் எந்தெந்த கட்சியெல்லாம் பங்கு பெற்றது அப்படின்னா ஒரு 4 கட்சிகள் பங்கு பெற்றிருக்கும். பட் டிஎம்கே வந்து இதில் பங்கு கொண்டு இருக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் 1952 ஸோ 9 கட்டங்களாக எலெக்ஷன் நடத்தப்படுது. எத்தனை கட்டங்கள்? 9 கட்டங்கள். இது முக்கியமானது. ஸோ எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, சில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் தான் இதில் வின் ஆகுறாங்க. ஸோ வின்னுனா 152 ஓட்டுகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு கிடைக்குது. ஸோ இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுது. முதலமைச்சராக இருந்த குமாரசாமி ராஜா அவரோட தொகுதியில் தோற்கடிக்கப்படுறாரு. அதே போல் நிறைய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஓகேவா? அருப்புக்கோட்டையிலேருந்து முத்துராமலிங்க தேவரும், வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஜீவானந்தமும், மதுரை வடக்கிலிருந்த ராமமூர்த்தியும் வெற்றி பெறாங்க. ஸோ சென்னை மாகாண அளவில் பார்த்தோன்னா 152 பிளேசஸில் மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணனால இவங்களுக்கு தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ இந்த தேர்தலில் ஆந்திரா பகுதியிலேருந்து பல கம்யூனிஸ்ட்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1952 பிப்ரவரி கிசான் மஸ்தூர் பிரஷா கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டி பிரகாசம் ஐக்கிய ஜனநாயகம் முன்னணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. ஓகே, ஸோ இந்த கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சும்மா எலெக்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ மீண்டும் ராஜாஜி. காமராஜர் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆந்திராவோட ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரான சஞ்சீவ ரெட்டி வந்து ராஜாஜியை சிஎம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு. ஸோ அந்த விருப்பத்துக்கு யாருன்னா ராஜாஜியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் மாதிரி பக்தர் மாதிரி இருந்த சுப்பிரமணியமும் ஓகே சொல்கிறாரு. ஸோ ஓகே சொல்லி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ராஜாஜி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு சொல்லிடுறாரு. பட் ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து ஒரு கவர்னர் ஜென்ரலாக இருந்தால் என்னால் போயிட்டு எலெக்ஷன்லலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே மாதிரி சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இவரை வந்து ஆளுநர் அந்த ஸ்ரீ பிரகாஷா அப்படிங்கிறவர் இவரை நியமிக்கிறாரு. ஸோ ராஜாஜிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் செய்து வைக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஜஸ்ட் மேலவையிலிருந்து சிஎம் ஆனதுக்கு நேரு வந்து ரொம்பவே அதுக்காக வருத்தப்படுறாரு. அவருக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை, அவருக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ இதனாலேயே நேருக்கும் ராஜாஜிக்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி வந்து அவங்க நட்புக்கு வந்து முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா அமைச்சரவை அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே அமைச்சரவையின் பரிந்துரையின்றி ராஜாஜியை முதலமைச்சராக நியமித்தது ஒரு அரசியல் சட்ட தவறான நடைமுறை அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவோட அழைப்பின் பேரில் 1952 ஏப்ரல் 1 அரசாங்கம் அமைத்தார் ராஜாஜி. 1952 ஏப்ரல் 10 ராஜாஜிக்கு பதவி பிரமாணமும் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இவரோட அமைச்சரவையில் எல்லாரும் இருக்கிறாங்க. பேரவை தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா சிவ சண்முகம் பிள்ளை அப்படிங்கிறவர் பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த டைமில் நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது 1952 எடுக்கப்படுது. ஸோ இதில் வந்து ராஜாஜி என்ன பண்ணாருன்னா கட்சி தாவல் உத்தியை கையாண்டார். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்? 52வது சட்ட திருத்தம் 1985 10வது அட்டவணை இல்லையா? ஸோ அதில் வந்திருக்கும். அப்போ வந்து அந்த கட்சி தாவல் உத்தியை தான் இவர் கையாண்டார். ஓகே, இவர் வந்து சிலர் அதாவது லோக் கட்சி கிருஷ்கர் லோக் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த அந்த கட்சியை உடச்சி அந்த கட்சியிலேருந்து நிறைய பேரை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டார். அப்போ வந்து அந்த நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறதுல வெற்றி பெற முடியும் இல்லையா, அதுக்காக சேர்த்துக்கொண்டார். அதே மாதிரி அந்த நம்பிக்கை தீர்மானத்திலையும் வந்து
என்னாச்சு அப்படின்னா அதன் பின் சட்டப்பேரவை முனைவர் சுப்பிரமணியம் நம்பிக்கை தீர்மானத்தை பேரவை விவாதத்துக்கு கொண்டு வந்தார். விவாதத்துக்கு பின்னர் வாக்கு வித்தியாசத்தில் அது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் முறையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சிஆர் ரெட்டியால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்ட் பஞ்ச பிரச்சனை, ஸோ இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா நாடு பிரிவடைஞ்சனாலேயே பஞ்சங்கள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ குமாரசாமி ராஜா அவர்கள் சிஎம்மாக இருந்தப்போ நிறைய அந்த பஞ்சங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை பார்த்துருப்பாரு. அதே மாதிரி தான் ராஜாஜி பல பஞ்ச நிவாரண பணிகளும் மேற்கொண்டிருப்பார். உணவுப் பொருட்கள் எல்லாம் இலவசமாக கொடுத்துருப்பாரு. சில இடங்களில் கஞ்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். வேலை வாய்ப்பற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாம் ரேஷன் கடை மூலமாக கொடுத்துருப்பாங்க. இரண்டாம் உலகப் போருக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட்ட ரேஷன் முறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. ஸோ முழு கொள்முதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துது. பட் அவர் குமாரசாமி ராஜா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த முழு கொள்முதலெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இந்த பஞ்சம் எந்த மாவட்டத்தில் உணவு தட்டுப்பாடு இருந்ததோ அந்த மாவட்டத்தில் கொள்முதல் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல் இருந்திருப்பார். அதே போல் உணவு கட்டுப்பாட்டை முற்றிலும் நீக்கிவிட்டதாக ராஜாஜி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அடுத்தது இடைத்தேர்தல். இப்போ ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் நாடாளுமன்ற மற்றும் சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ரெண்டிலும் வெற்றி பெறாரு. ராமநாதபுரத்தில் எப்போது எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடியது யார் தான்? முத்துராமலிங்க தேவர். அது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டேட்டில் இருந்துக்கிறாரு. அதனால் அந்த தொகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த தேர்தலில் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாஜி முழு மூச்சோட வேலை பார்க்குறாரு. அங்கு வெற்றி பெறுவதை அவர் ஒரு கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்லியே நினைக்கிறாரு. ஓகேவா? ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டாங்க. ராஜாஜி மக்கள் ஆதரவை இழந்துட்டதா அவருக்கு தெரியுது. ஓகே, நம்ம மக்கள் ஆதரவை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியுது. டி பிரகாசம் முதலமைச்சர் ஆனதிலிருந்து காங்கிரஸ்காரர்கள் அதிகார இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்தனர். சலுகைகளை பெறுவதற்காக தலைமை செயலகத்தில் கட்சிக்காரர்களுடன் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வந்தனர். ஸோ தலைமை செயலகத்துக்கு அதிகாரிகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பிரமுகர் எக்காரணம் கொண்டும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க ராஜாஜி. ஓகேவா? ஸோ இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரிஸ் தான், இது தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா விவசாயிகளோட துயர் துடைப்பதற்காக இருநோக்கு கொள்கையை கொண்டு வராரு. உழவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது, குத்தகைக்கு சட்ட வரம்பு நிர்ணயித்தல், இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வராரு. உழவர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்படுது. அடுத்தது கைத்தறி நெசவு தொழிலில் பல்லாயிரக்கணக்கானோர் ஈடுபட்டிருந்தனர். அவர்களது வாழ்க்கை ஆதாரமே அதுதான், நெசவு தொழில் தான். அப்போ அந்த நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருந்தது. அதுக்கு தீர்வு கண்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்படுது. கைத்தறி துணிகளை விற்க ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்கப்புறம் கைத்தறி நெசவாளர்களின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. கைத்தறி குழுமங்கள் ஏற்படுத்தப்படுது. கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் அப்படிங்கிறது பலப்படுத்தப்படுது. ஸோ 1953 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறப்ப தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆந்திர மாநிலம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. 1908 மொழிவழி மாநில அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸோட கொள்கையாக இருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் 1911 பீகார் வங்காளத்துலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ 1953 ஆந்திரா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நேற்றுக்கே நம்ம டீட்டெயிலாக பாலிட்டி வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அது பார்க்காதவங்க இல்லை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதில் தெளிவாக எல்லாம் கொடுத்துருக்கேன் வித் டீட்டெயிலோட. அந்த வீடியோ பாருங்கள். ஓகே. ஸோ முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்தில் தனி ஆந்திர மாநில கோரிக்கை புது பலம் பெற்றது அப்படின்னு சொல்லி நேரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா
ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி தலைவர் மாப்போ சிவஞானம். ஸோ இவர் வந்து சென்னை மாகாணத்திலேருந்து ஆந்திரா பிரிக்கப்பட்டதால் பல பிரச்சனைகள் எழுந்தன. அவற்றுள் ஒன்று வடக்கு எல்லை போராட்டம். ஸோ திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திராவுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை எதிர்த்து தமிழரசு கட்சி தலைவரான மாப்போ சிவஞானம் வந்து போராட்டம் நடத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிற நேரம் HP படாஸ்கர் அப்படிங்கிற ஒரு கமிட்டியின் தீர்ப்பின்படி திருப்பதி ஆந்திராவுடனும் திருத்தணி தமிழ்நாட்டோடு சேர்க்கப்படுது. ஸோ மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது 1956 நவம்பர் 1 நடைமுறைக்கு வருது. அண்ட் இந்த நேரத்தில் தான் வந்து இவர் காமராஜர் சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி கல்வி சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி கல்வி சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. பட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து அடித்தட்டு மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்திருப்பார். பட் அவர் கொண்டு வந்த அந்த பகுதி நேர கல்வி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா? ராஜாஜியோட புதிய பகுதி நேர கல்விக் கொள்கை. ஸோ இந்த கல்விக் கொள்கையில் வந்து மாணவர்கள் தங்களோட பெற்றோரோட அதாவது தன்னோட தந்தையோட தொழிலை ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறமா வந்து அவங்க படித்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து குலக்கல்வி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ குலக்கல்வி, ஜாதி கல்வி, இந்த மாதிரி நிறைய பேரில் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வர்ணாசிரம வேறுபாட்டை வந்து ஊக்குவிக்கிறதா இது இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக மாறினதும் ராஜாஜிக்கு வந்து ரொம்ப ஷாக்காக போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த DMKவும் 1953 மும்முனை போராட்டம் அப்படிங்கிறத நடத்த முடிவு செய்கிறாங்க. என்னென்னா குலக்கல்வி போராட்டம் ஒன்று, கள்ளக்குடி போராட்டம், நேரு எதிர்ப்பு போராட்டம். ஸோ இந்த கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவோட பெயரை அதாவது டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை கள்ளக்குடி அப்படிங்கிறதுக்காக போராடணும், அதான் அந்த போராட்டம். ஸோ அதில் கருணாநிதியும் 35 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அவர் கூட சேர்த்து. ஓகே ஃபைன். இப்போ வந்து பதவி விலகல். ஸோ ராஜாஜி வந்து வேறு வழி இல்லாமல் பதவி விலகிடுறாரு. அந்த டைமில் யார் சிஎம்மாக வர்றாங்க அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான் சிஎம்மாக வராரு. ஓகே, ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதில் வந்து இதுதான் வந்து ராஜாஜி பீரியடில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காமராஜர் ஆட்சி 1954 63 வரைக்கும். ஸோ இவரோட பீரியட் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.